ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள் சப்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சப்ஜி செய்ய தேவையான வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ். இதை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் கேப்சிகம், ஆனியன், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொடியை வறுத்து வச்சுக்கணும். இந்த பொடியில் என்னென்ன இருக்குன்னா மிளகு, சீரகம், தனியா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இது நல்லா வானலில் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பொடி எடுத்து சொன்னோம் இல்லைங்களா, அதை பொடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் அந்த பொடி. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம கடாயை வச்சு செய்ய வேண்டியது தான். நம்ம கேஸில் கடாயை வச்சாச்சு, ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் பண்ணணும். அடுத்தது கடாயில் எண்ணெய் போட்டுக்கணும். தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு, உளுத்த பருப்பு கொஞ்சம் போடணும், கொஞ்சம் சீரகம் போடணும், பூண்டு போடணும். அடுத்தது இஞ்சி, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடும். அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடும். கருவேப்பிலை போடணும். அதுக்கு அடுத்தது அப்புறம் கொஞ்சம் தக்காளி போடணும். நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதக்கும். அடுத்தது கேப்சிகம் போட்டுடணும். குடமிளகா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு கரண்டி மிளகாத்தூள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்.
தனியாத்தூள், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்க வேண்டியது. அதுக்கடுத்தது வேக வைத்த காய்கறி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கான கொஞ்சம் தண்ணி, அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை கொஞ்சம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாம் மேலே. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், முடிஞ்சிடுச்சு. வெஜிடபிள் சப்ஜி ரெடி. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, ஒயிட் ரைஸுக்கெலாம் இது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ வெஜிடபிள் சப்ஜி ரெடி. ஹாட்டாக சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு.